இன்றைக்கி நம்ம டேஸ்டான ரசகுல்லா ரெசிபி பார்க்கலாம். பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தை வச்சிடலாம். இன்றைக்கி நான் 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். ஸோ பால் நல்லா கொதித்ததும் அதில் லெமன் ஜூஸ் இல்லைன்னா வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு லெமனோட ஜூஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் பால் நல்லா திரிஞ்சு வரும். இப்போ பால் நல்லா திரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதை வடிகட்டியில் போட்டு வடிகட்டிக்கலாம். தண்ணி நல்லாவே ரெடியூஸ் ஆகணும். தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. அதனால் இதை ஒரு 20 to 25 மினிட்ஸ் அப்படியே தனியாக எடுத்து வச்சுருங்க. அந்த கேப்பில் நம்ம இப்போ ஜீரா ரெடி பண்ணிடலாம். அகெயின் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தை வச்சாச்சு. நம்ம 1 கப் சுகர் எடுக்கிறோன்னா அதே கப்லேயே 4 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி குட்டி கப்பில் தான் சுகர் எடுத்திருக்கேன். ஸோ அதே கப்லேயே 4 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதுலேயே சுகர் போட்டுக்கோங்க. சுகர் போட்டுட்டு 2 ஏலக்காவை எடுத்து 4ஆக கட் பண்ணி நான் இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஜீரா நல்லா கொதிக்கணும். இப்போ ஜீரா நல்லா கொதிச்சிட்ருக்கு. நல்லா திரட்டி எடுத்துக்கலாம். இது எந்த அளவுக்கு திரட்டுறோமோ அந்த அளவுக்கு தான் கரெக்டாக ரசகுல்லா பால்ஸ் வரும். ஸோ நல்லா இப்போ இதை திரட்டி எடுத்தாச்சு. இப்போ ரசகுல்லா பிடிச்சி வச்சிடலாம். கொஞ்சம் சின்னதாகவே ரசகுல்லா பிடிச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம வேக வைக்கும் போது அது ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் பிக் சைஸ் ஆகும். ஸோ இப்போ இதை எல்லாத்தையுமே பிடிச்சி வச்சிட்டோம். இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரசகுல்லா பாலாக ஆட் பண்ணிகிட்டே வரலாம். இப்போ இது ஒவ்வொன்றா ஆட் பண்ணியாச்சு. ஸோ இதை ஒரு 8 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ இது உங்களுக்கு கொதித்த உடனே தெரியும், இந்த பால்ஸோட சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இப்போ இது நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.